வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ கண்டேன். இந்த 1ஆவது வசனத்திலிருந்து நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இவைகளுக்கு பின்பு அப்படின்னா, இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொன்னாலே எவைகளுக்கு பின்பு அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொன்னா, இவைகள் அப்படின்னு எழுதினாலே எவைகள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸ்தோத்திரம். எவைகள் அதனுடைய முந்தின அதிகாரத்தில் நம்ம கடைசியாக படித்த பகுதி என்ன? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திற்கு பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். இந்த போஜனம் பண்ணுற இடம் இருந்துன்னா சபை பரலோக பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது. பூமியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? சபையை எடுத்துக்கொள்ளுகிற கடைசி நாட்கள். சபையை கர்த்தர் எடுத்த பிறகு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த இவைகளுக்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு கூட பூமியில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய ஓட்டம் முடிஞ்சிடும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோட நம்முடைய ஓட்டம், நம்ம இயேசுவின் வருகை வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன நடக்கும்? என்ன நடக்குங்கிறது தான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்படும். அதுல விசேஷமா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆவது அதிகாரம் வரைக்கும் என்ன நடக்குங்கிறத ஆண்டவர் ரொம்ப தெளிவா யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானா ஒரு கேள்வி, இதுக்கு பின்னால சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னால நடக்க போகிற எந்த நிகழ்ச்சி? 2 நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒன்று பரலோகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி, 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரம். இது பரலோகத்தில் நடக்கும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நடக்க போகிற சம்பவம் பூமியில 2 நிகழ்ச்சி நடக்கும். ஒன்று பரலோகத்தில் நடக்கும், இன்னொன்று எங்க நடக்குது? பூமியில நடக்குது. இப்ப இந்த 2 நிகழ்ச்சியில நாம் எங்க இருப்போம்? பரலோகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில இருப்போமா, பூமியில நடக்கிற நிகழ்ச்சியில இருப்போமா? இதை நாம சிந்திக்கணும். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை இங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ மத்திய வானத்துக்கு போயிருது. சபை மத்திய வானத்துக்கு போன பின்னால பரலோகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4-5 பரலோகத்தில் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஆராதனை நடைபெறுகிறது. 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 19ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அது எங்க நடக்குது? பூமியில நடக்குது. இப்ப நம்ம எங்க இருப்போம்? நாம் மத்திய வானத்தில் இருப்போமா, பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையில் இருப்போமா, பூமியில் நடக்கிற காரியத்தில் இருப்போமா? மத்திய வானமா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நமக்கு டியூட்டியே என்னதான்? தேவனை ஆராதிக்கிறதா டியூட்டி. ஸோ இந்த 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் எப்போ இந்த ஆராதனை நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆராதனை நடக்கிற சம்பவங்கள் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே நடக்காது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் மத்திய வானத்தில் இயேசுவோடு கூட நம்ம இருக்க போறோம். 7 வருஷம். அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சிக்கு பூமிக்குள்ள வருவோம். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு
நம்ம எல்லாரும் எங்க கொண்டு போகிற ஆண்டவர். அப்பந்தான் இந்த ஆராதனையை முழுமையா நம்ம அனுபவிப்போம். அந்த ஆராதனையில தூதர்களின் ஆராதனை, நம்முடைய ஆராதனை எல்லாம் நடக்கும். அப்போ இவைகளுக்கு பின்பு என்று எழுத காரணம் என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு யோவானுக்கு கர்த்தர் எதை காண்பிக்கிறார்? பரலோகத்தை காண்பிக்கிறார். இப்போ மரிக்கிற பரிசுத்தவான்களும், இதுக்கு முன்னால மரிச்சு போன பரிசுத்தவான்களும், இனிமே மரிக்க போகிற பரிசுத்தவான்களும் எதை பார்க்கல? பரலோகத்தை பார்க்கல. நமக்கு முன்னால மரித்து போன பரிசுத்தவான்கள் இப்ப எங்க போல? பரலோகத்துக்கு போல. எங்க தான் இருக்கிறாங்க? மத்திய வானத்துல, பரதேசில தான் இருக்கிறாங்க. சோ நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதை எங்க தான் போறோம்? பரதேசிக்கு தான் போவோம். நம்ம பரலோகத்துக்கு டைரக்டா வர மாட்டோம். ஏனென்றால் பரலோகத்தில் இருந்து தேவன் இறங்கி வருகிறார், பரதேசுக்கு வருகிறார். சோ பரதேசில தான் நம்ம இயேசுவை என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். அப்ப இந்த இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தையில நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இந்த 3:20 கூட என்னுடைய ஓட்டம் என்ன செஞ்சிடணும்? முடிஞ்சிடணும். அதுக்கு பிறகு நான் இந்த பூமியில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த இவைகளுக்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தை புரியவே இல்லை. சரி, இவைகளுக்கு பின்பு அவன் பார்த்த சம்பவத்தை குறித்து அவன் எழுதுகிறான். 2ஆம் வசனம், உடனே ஆவிக்குள்ளானே. இப்ப 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. ஏன் ஆவிக்குள்ளாக மாறினா? யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளாய் மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம், பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளணும்னா இந்த மாம்ச உடல்ல இருந்து ஒன்றை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. இதை குறித்து ஒரு சின்ன வசனத்தின் விளக்கத்தை சொல்லுவேன். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. தானியேல் வரவழைக்கப்படுகிறான். தானியேல் சொல்லுகிறான், சொப்பனமும் அதன் அர்த்தத்தை சொல்வதற்கு தகுதியுடையவர் யார் தான்? மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவருக்கு தான் மகிமை. அதனால பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் புரிஞ்சு கொள்ளணும்னா நான் எப்படி மாறணும்? ஆவிக்குள் மாறணும். ஆவிக்குள்ள மாறாத ஒருத்தனால எதை புரிஞ்சு கொள்ள முடியாது? பரலோகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. நமக்கு முன்னால மரித்து போன சில பரிசுத்தவான்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய்யலன்னு தெரியல. நான் பரலோகத்துக்கு போனேன். இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செஞ்சு விட்டார்? சந்திரிகா சோப்பு போட்டு குளிப்பாட்டி விட்டார். சந்திரிகா சோப்பு கம்பெனிக்காரன் பரலோகத்துக்கு எப்போ போனான்னு தெரியல. இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க, சொல்லியிருக்கிறாங்க, மறைச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு ஒருத்தன் போனதுனால அவன் எப்படி மாறணும்? ஆவிக்குள்ள மாறணும். அவன் மாம்சத்தில் இருந்து கொண்டு நான் எதை புரிந்து கொள்ள முடியாது? தேவ காரியத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆண்டவரை புரிஞ்சு கொள்ளணுமா? மாம்சத்தில் இருந்தா இயேசுவை புரிய முடியாது. நான் எப்படி மாறணும்? ஆவிக்குள்ளாய் மாறினாதான் இயேசுவையே நான் புரிஞ்சு கொள்ள முடியும். அவரை புரிந்து கொள்வதற்கு ஆவிக்குள்ள மாறணும்னா அவர் வசிக்கிறதான பரலோகத்தை புரிந்து கொள்வதற்கு அதை விட மேன்மையான இடத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமா, ஸ்தோத்திரம். இப்போ அவன் ஆவிக்குள்ளா மாறின உடனே அவன் எதை பார்க்கறான் பாருங்க. வானத்தில் ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறான். ஆவிக்குள்ள மாறின உடனே பரலோகத்தில் அவன் என்ன பார்க்கிறான்? சிங்காசனத்தை பார்க்கிறான். இந்த சிங்காசனம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஆளுகை. ஆளுகைக்குரியவங்களுக்கு தான் சிங்காசனம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆளுகை இல்லாத இடத்துல என்ன இருக்காது? சிங்காசனம் இருக்காது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த சிங்காசனத்தை பார்க்கிறான். சிங்காசனத்தை பார்த்த உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு வாசிச்சீங்கன்னா 3ஆம் வசனத்தை பாருங்க. வீற்றிருந்தவர், அந்த சிங்காசனத்துல ஒருத்தர் வீற்றிருக்கிறார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதும ராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஸ்தோத்திரம். இது சிங்காசனத்தை பார்க்கலாம்.
அது மேல உட்கார்ந்து இருந்தவரை பார்க்கறான். அவர் எப்படி இருந்தாராம்? பார்வைக்கு வச்சிரக்கல். வச்சிரக்கல் அப்படின்னாலே அது வெள்ளை நிறமானது. வச்சிரக்கல்லுடைய தன்மை ஒயிட்ல இருக்கும். சரி, வச்சிரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்புமையா இருந்தது. பதும ராகம் எப்படி இருக்கும்னா அனலா இருக்கிற சிவப்பு நிறமா இருக்கும். பதும ராகம் எப்பவுமே பிரச்சனைக்குரியதுதான். பதும ராகம்னா என்ன? ஆங்கிலத்துல பதும ராகத்துக்கு என்ன பேரு? பதும ராகம் ஆங்கிலத்துல சர்தோனிஸ் அப்படின்ட்டு பாருங்க. அந்த பதும ராகத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சிவப்பு கலர்ல ஆனல பொருள். அப்ப ஆண்டவரை இவன் எப்படி பார்க்கறான்? வெள்ளையாவும் பார்க்கறான், அக்கினி ஜுவாலையை போல உள்ளவரை என்ன செய்யறான்? பார்க்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு சொந்தக்காரர், நியாயம் தீர்ப்பதிலேயும் அவர் சொந்தக்காரர் தான். அவருக்கு முன்னால தயவே கிடையாது. பரலோகத்துக்கு போன பிறகு அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர்லாம் சொல்ல முடியாது. அவருடைய தயவு தாட்சண்யமே இருக்கார். ஸ்தோத்திரம். ஜட்ஜ்மெண்ட்ல உட்கார்ந்துட்டார்னா அவர் வேற எதையும் பேச மாட்டார். ஸ்தோத்திரம். இப்போ தொடர்ந்து சொல்லுகிறான், அவரை சுற்றி என்ன இருந்துச்சா? வானவில் இருந்தது அப்படின்னு சொல்லுகிறான். பைபிள்ல வானவில் எங்க வாசிக்கப்படுது? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல தான் அந்த வானவில் வாசிக்கும். அந்த வானவில் பாதி அளவு தான் இருந்துச்சு. ஆனா இங்க வானவில் எப்படி இருக்கு பாருங்க. அது சிங்காசனத்தை சுற்றிலும் வானவில் இருந்துச்சு. பாதி வானவில்லுக்கு என்ன அர்த்தம்? நோவாட்டே சொல்றாரு, இந்த வில்லை நான் பார்க்கும் பொழுது இனி ஜலத்தினால் தேசத்தை உலகத்தை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஞாபகம் வரும். முழு வானவில்லை பார்த்தா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய உடன்படிக்கையை பூரணமாய் நிறைவேற்றுகிறவர். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? பாதி உடன்படிக்கையவே நிறைவேற்றினார். முழு உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறவர்? நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சரி, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24 மூப்பர்கள் சிங்காசனங்கள் இருந்தன. பொன்முடி சூடி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டே. பரலோகத்தில் 24 சிங்காசனம். ஒரு சிங்காசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். 24 சிங்காசனம் யாருக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு 24 சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, பதில் பரலோகத்தில் கேட்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 12 பேர் யாரா இருக்கு? 12 கோத்திர பிதாக்கள் வச்சுக்கோமே. 12 கோத்திர பிதாக்கள்ல முத ஆளு யாரு? ரூபன். ரூபனை கொண்டு சிங்காசனத்தை உட்கார வைக்க முடியுமா? யாக்கோபு சொல்லுகிறான், தண்ணீரை போல தளம்பினவனே மேன்மை அடைய மாட்டான். அப்ப முத சிங்காசனத்துல யாரும் இல்ல, ரூபன் இல்ல. சரி, சிமியோனை லேவி பேசுவோமே, அவங்க குருவினப்பட்டேன்டா. அப்ப அவனும் உட்கார முடியாது. அப்ப 3 பேர் அவுட் ஆயிட்டா. சரி, 3 பேர் போயிட்டான். யூதாவை உட்கார வைக்கலாமா? ஓரளவாக உட்கார வைக்கலாம். ஏன்னா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வருவார். ஆனாலும் யூதாவை உட்கார வைக்க முடியாது. ஏன்? மருமகள்கிட்ட போனவன். ஸோ அவனையும் வெளியே தெரிய வேண்டியதான். சரி, இப்போ முக்கியமான நபர்கள் மித்தவங்களாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபர்கள் கிடையாது. யோசேப்பு உட்கார வைக்கலாமா? யோசேப்பு சிங்காசனம் உட்கார வைக்கலாமா? வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? இல்லை, தானை தவறு பைபிளில் நம்ம சொல்லலை. தான் சிங்காசனத்தில் உட்காருவானான்னு கேட்டால் தானு பெரிய பாவம் செஞ்சான்னு பைபிளில் இல்லை. ஆனால் தானை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. தான் என்பவன் குதிரையின் மேல் இருக்கிறவன் மல்லாந்து விடும்படியாக வழியில் கிடக்கிற விரியனை போல இருப்பான். தான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். அப்படின்னா தான் அந்தி கிறிஸ்துவிட்ட வருவான்.
தான் கோத்திரத்துல இருந்தா யார் வரப்போறா? அந்தி கிறிஸ்து வரவும். சரியா? இப்போ 12 கோத்திர பிதாக்களை நம்ம செலக்ட் பண்ணாலே எத்தனை கழிஞ்சிருது? நிறைய கழிஞ்சிருது. அப்படியானால் இந்த சிங்காசனத்தில் யார் உட்காருவா? இப்ப நம்மளே ஒரு சூஸ் பண்ணுவோமே. ஆபிரகாம் கண்டிப்பா உட்காருவார், ஈசாக்கு கன்ஃபார்மா உட்காந்துருவான், யாக்கோபுக்கு கொஞ்சம் யோசிக்காத செய்யணும், மோசையே உட்காரலாம். ஏன்னா மோசை சிங்காசனத்தில் உட்காருவான்னு தெரியாது, அவர் ரத்த சாட்சியா மறுபடியும் வரார் பூமிக்கு. சரிதானா? தாவீதை உட்கார வைக்கலாம், ஏன்னா தாவீதின் சிங்காசனத்தை உடையவர். இப்படி நம்மளே சிலரை செலக்ட் பண்ணி தான் 12 சிங்காசனம் சொல்றோம். சரி, புதிய ஏற்பாட்டில் 12 பேர் யாரு கன்ஃபார்மா? இவரா சொல்ல மாட்டாரு. நமக்கே இந்த சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய எலிஜிபிள் நமக்கே தெரியுத. பரலோகத்தில் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா வச்சிருப்பாரு. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், ஏசப்பா பக்கத்தில் நானே உட்காந்துக்குவேன். போடா, நீ சும்மா கதை விடாத, என் பக்கத்தில் உட்காரணும்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தகுதியை வச்சிருக்கிறேன். 24 சிங்காசனங்கள், 24 மூப்பர்கள். சரி, இப்போ அந்த மூப்பர்கள் என்ன செய்யறாங்க வாசிக்கலாமா? 5ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தில் புறப்பட்டது ஏதான்? மின்னல்கள், இடிமுழக்கம், சத்தம். மின்னலும் இடி முழக்கம் கேட்டுட்டனால என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்சது மழை வரும். மின்னல் வருது, இடி இடிக்கினாலே மழை. பைபிள் படி பார்த்தீங்கன்னா மின்னலும் இடி முழக்கம் வருதுனாலே என் அப்பன் இயேசு வரப்போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் நியாய தீர்க்க எழுப்பி விட்டார் அர்த்தம். சிங்காசனத்துல உட்கார்ந்தவர் நியாயம் தீர்க்கும்படி என்ன செஞ்சிட்டாரு? எழும்புகிறார். சரி, வாசிக்கலாம். அஞ்சாம் வசனம். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. தேவனிடத்துல 7 ஆவினா என்னது? தேவனிடத்துல ஒரு ஆவிதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போய் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருடுவார். ஒரு ஆவிதான். ஆனா இங்க யோவான் என்ன சொல்றான்? 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் இருக்குன்னு சொன்னான். இந்த 7 ஆவி 7 அக்கினி தீபங்கள் என்பது ஒரு ஆவியானவர்களிடத்தில் இருந்து வெளிப்படுகிற 7 சுபாவங்கள், குணாதிசயங்கள் தான். அது என்னென்ன குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிரப்புகிற குணாதிசயம். 7 ஆவியில முதல் ஆவி எபேசியர் 5:18, அவர் நிரப்புகிறவர். ஸ்தோத்திரம். இரண்டாவது மீண்டும் பிறப்பிக்க வைக்கிறவர். யோவான் 3:3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் பிறப்பிக்க வைக்கிறவர், திரும்ப பிறக்க வைக்கிறவர். யோவான் 3:3 முதல் 5. நாலாவது ஸ்தோத்திரம். மூணாவது ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறவர். ஸ்தோத்திரம். என்ன ஞானஸ்நானம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4:5, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். ஸ்தோத்திரம். நாலாவது எபேசியர் 1:13. எபேசியர் 1:13 முத்திரை இடுதல். அவருடைய குணாதிசயங்கள முத்திரை இடுதல் நாலாவது. யோவான் 14:17. யோவான் 14:17 உள்ளே வாசமாய் இருத்தல். ஆவியானவர் உள்ள நம்ம கூட என்றென்றைக்கு தங்கி இருக்கும்படியாக ஆவியானவர். ஸ்தோத்திரம். ஆறாவது யோவான் 16:8 முதல் 11 தடை செய்கிறவர். யோவான் 8 முதல் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 11 தடை செய்கிறவர். தடை இல்லை, கண்டித்து உணர்த்துகிறவர். ஆறாவது அவருடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஏழாவது தான் 1-2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:7. ஸ்தோத்திரம்.
இதுல என்ன இருக்குது? தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஸோ 7 ஆவிகள், 7 அக்கினி தீபம்னா ஆவியானவற்றிலிருந்து வெளிப்படுகிற 7 குணாதிசயங்கள் அல்லது 7 செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அதனுடைய 6ஆம் வசனம், முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல். கர்த்தர் நல்லவர். இந்த கண்ணாடி கடல் அப்படின்னு ஞாபகம் வரும்போதே நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஞாபகம் வர வேண்டும். என்ன ஞாபகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சாலமோன் எருசலேம் ஆலயத்துக்கு முன்னால் என்ன செஞ்சான்? ஒரு வெண்கல கடல் தொட்டியை உண்டு பண்ணான். எதுக்கு வெண்கல கடல் தொட்டி? நம்ம இப்போ பேசும்போது நானும் அடிக்கடி நினைப்பேன், தோத்துறது நம்ம சபையில் செஞ்சால் நல்லதுதான் அப்படின்னு. வெண்கல கடல் தொட்டி எதுக்கு அப்படின்னா, ஆலயத்துக்குள்ள வர்றவங்க முதல்ல போய் அந்த தொட்டியில் இருக்க தண்ணியில தங்கள் கைகளை கால்களை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணிட்டு தான் ஆலயத்துக்குள்ளே வரும். நீங்க மசூதிக்கு போயிருந்தீங்கன்னா மசூதியிலே வச்சிருக்கிறான். அவன் மசூதிக்குள்ள போகும்போது முதல்ல போய் என்ன செய்வான்? கை காலை சுத்தம் பண்ணிட்டு தான் மசூதிக்கு வருவான். பெந்தகோஸ்து நம்ம சபையில தான் என்ன இல்லை, இந்த ஜோலியே நடப்பாது. எங்கனாலும் காடு மேடு சுத்திட்டு அந்த ஆணை கோயிலுக்குள்ள வந்துருந்தான். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே இப்படி செஞ்சால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் அதுக்கு நான் என்ன செய்யணும்? வாட்ச்மேன் போடணும். பாஸ்டர் தண்ணியில் பாஸ்டர் கொண்டுவாங்க. தோத்திரம். ஒரு வேடிக்கையான சம்பவம். நான் முன்னால் ஊழியம் செய்த ஒரு ஆலயத்தில் சர்ச்சு கட்டிட்டு பாத்ரூம்லாம் கட்டிட்டோம். சர்ச்சில் ப்ரேயர் நடந்துட்டு ஒரு விசுவாசி அம்மா பாஸ்டம்மாவை கூப்பிட்டு, பாஸ்டம்மா வாங்க, இவன் என்னமோ ஏதுன்னு சொல்லி வேகமாக வச்சுக்கணும். பாத்ரூமில் தண்ணி இல்லை. யோசிக்கீங்களா? அந்த அம்மாவும் பொம்பளை தானே. தண்ணி பாத்ரூம் தொட்டியில் தண்ணி இல்லை, பக்கத்தில் பெரிய தொட்டி நிறைய தண்ணி போட்டிருக்கிறோம். எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? ஊற்றிக்கலாம். யாரும் கூட்டிப்போம். கண்ணாடி கடல் நிறைய தண்ணி வச்சாலும் தண்ணி குறைஞ்சிட்டா யாரெல்லாம் கூப்பிடணும்? பாச தான் கூப்பிடணும். பாச தண்ணியில் வரும். பழைய ஏற்பாட்டில் சுத்தம் பண்றதுக்கு கண்ணாடி கடலை வச்சிருந்தாரு. இப்போ இங்க வெண்கல கடல் தொட்டி இருந்துச்சு. இங்க என்ன இருக்குது? பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒருத்தனையும் சுத்தம் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே வராது. ஏனென்றால் அங்க எல்லாமே சுத்தமா தான் இருக்கு. அல்லேலூயா. கண்ணாடி கடலே பளிங்கு கோப்பா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, யார் அங்க நின்னாலும் ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும். தோத்துறாங்க. அந்த பாவ வழியே கிடையாது. ஒருத்தனை போய் நீ பாவின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன செஞ்சிடும்? ஆயிரம். நீ யாருங்கிறத காட்டி கொடுத்துரும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே எங்க சச்சாப்பாடி சபையை அப்படி பார்த்திருக்கப்பா, உள்ள வரும்போது டபான்னு அடிச்சிடணும். ஏன்னா நீ இப்படிதான் இருக்க. ஒவ்வொரு சபைக்குள்ள இப்படி ஒரு கிருபை வந்துட்டு போன எவ்வளவு நல்லா இருக்கும். அல்லேலூயா. தோத்துறான். ஆண்டவர் பரலோகத்தை பாவம் இல்லாத ஒரு இடமா உருவாக்கி வச்சிருக்கிறேன். சரி, கத்த நல்லவன். சரி, வருவோம், சீத்துக்கு வருவோம். கண்ணாடி கடல் இருந்துச்சு. அந்த கண்ணாடி கடல்ல மத்தியிலும் 4 ஜீவன்கள் இருந்தது. அந்த ஜீவன் எப்படி இருந்துச்சா? முன்னாலையும் பின்னாலையும் கண்களால் நிறைந்திருந்தது. இந்த கண்ணால நிறைஞ்சிருந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிற கர்த்தருடைய 7 கண்கள். அப்படின்னா நம்ம உடனே ஏசப்பாவுக்கு 7 கண் இருக்கான்னு கேட்டக்கூடாது. அவருடைய ஆவிக்கு மறைவாக ஒருத்தருமே கிடையாது. சங்கீதம் 139 சொல்றான் தாவீது, இப்படி ஆவிக்கு மறைவாக எங்க போவையா? சட்டை அடிச்சு சமுத்திரத்துல கடையாந்தரங்களை போய் படுத்தாலும் அங்கேயும் நீர் நிற்கிறது. வழியே கிடையாது, தப்பவே முடியாது. தோத்திரம். இப்ப அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சிங்காசனத்தில் இருந்த 4 ஜீவன் எப்படி இருந்தது பாருங்க. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாவும் கவனி. போதும்.
இந்த 4 ஜீவன் யார்? இந்த ஜீவன் சொல்லியிருக்கிறால, நம்ம ஜீவன் சொன்ன உடனே ஏதோ ஒரு மிருகம் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த 4 ஜீவன்களுக்கு எத்தனை சிறகு இருந்துச்சா? 6 சிறகுகள் இருந்துச்சு. அப்படின்னா யாரா இருந்தோம்? தூதர்கள் தான். ஏன்னா தூதர்களுக்கு எத்தனை சிறகு இருக்கு? 6 சிறகு இருக்கு. பைபிள் எங்க இருக்கு? தூதருக்கு 6 சிறகு இருக்குன்னு பைபிள் எங்க இருக்கு? ஏசாயா இருக்கு. 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் வரங்க. அப்போ ஒரு தூதனுக்கு எத்தனை சட்டை இருக்குது? 6 சட்டை இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஜீவன்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 தூதர்கள். 4 தூதர்களை ஆண்டவர் 4 ஜீவன் சொல்றாரு. அவங்க என்ன பண்ணாங்களா? வாசிக்கலாம். அவர்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்தில் போனா நமக்கு ஒரு வேலை இருக்கு. பூமியில எந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம சப்பா பிள்ளைகளை பாருங்க. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை எப்பா வாயை திறந்து பாடுங்க, பிரதர் பாடுங்க, பிள்ளைகள் பாடுங்க, வாலிப பிள்ளைகள் பாடுங்கன்னா நீ என்னையே பாடு சொல்லிக்கிட்டே இருக்கு. சும்மா பண்ணுங்க. நாங்கள் வேகமாக பல்ல வச்சு வாயை சப்பு பூட்டிக்குவோம். ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீங்க பூமியில பூட்டிக்கலாண்டா, பரலோகத்தில் வந்தா வாய் வலிக்கும். ஓயாம என்ன சொல்லணும்? ஓயாம. அது ராத்திரி பகலா துதிக்கணுமா? நான் அடிக்கடி நினைப்பேன், ஏசப்பா ராத்திரி பகல் அங்கே துதிக்க சொல்லிடுற, இங்க எனக்கு 1 மணி நேரம் துதிச்சாலே என்ன செஞ்சிருத? டயர்டாகி போயிருத. உடனே தண்ணி தேவைப்படுது. இல்லை இதுக்கு காப்பி கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே காப்பியும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஆனால் எப்படி துதிக்கணும்? ராத்திரி பகல ஓயாம என்ன துதிக்கணும்? இங்கேயாவது ரவி பாரத் பாட்டை பாடலாம், ஜெபராஜ் பாட்டை பாடலாம், பெர்ஃபார்மன்ஸ் பாட்டை பாடலாம். அங்கே என்ன பாட்டு தான்? ஒரே பாட்டு தான். வாயை திறந்த 24 hours கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அடுத்து மூச்சு விட்டா அப்போ பரிசுத்தர் தான். தோற்றம். அவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு என் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சும்மா வைக்க மாட்டேன். அங்க போனாலும் இடைவிடாம என்ன செய்யணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தோற்றம். நம்ம தான் பூமியில் ஒரு பாட்டை பாடணும், இடைவிடாமல் ஆராதிப்போ. அவ்வளவும் போய் தான் பாடுறது மட்டும் இடைவிடாமல் ஆராதிப்போம். 10 நிமிஷம் ஆராதிச்சாலே பிராணம் போடுற மாதிரி ஆயிடுது. அதுதான் டேய் இடைவிடாமல் ஒன்று ஆராதிக்கிறது கூட்டிட்டு பாரு, அப்போ தெரியும் இதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அந்த ஆராதனையுடைய அடுத்த கட்டத்தை பாருங்க. அடுத்த கட்டத்தில் ஸ்தோத்திரம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து உயிரோடு இருக்கிறவனுக்கு மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பரை நின்றாங்க. நான் அடிக்கடி யோசிக்கிறது தான் இதெல்லாம் எப்படி பாஸ்டர் செய்ய முடியும் யோசிக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது எழுந்து நின்று செலுத்தும். அல்லேலூயா. மகிமை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை தான். சோத்திரம். நம்ம போய் சாமம் உட்காந்துக்கிட்டு சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு ஏசப்பா நமக்கு மகிமைன்னு சொன்னே எழுப்புடா. ஏன் இன்னைக்கு ஆலய ஆராதனைகள்ல ஜனங்கள் எழுப்பி விடுறாங்கன்னா மகிமை செலுத்தும் போது அதுக்கு உரிய கனத்தை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். எழுந்து நின்று சோத்திரம் அவருக்கு வணக்கமாய் எழுந்து வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்க மேல இந்த கிரீடத்தை தரையில வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னதான் எங்களை சிங்காசனத்தில் உட்கார வச்சாலும் மகிமைக்கு கனத்துக்கு நீங்க தான் பாத்திரர். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்துல கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் சொல்றாருப்பா
நான் உன்னை சபையிலிருந்து பூமியிலிருந்து எடுத்துட்டு போய் இந்த பரலோகத்தில் உனக்கு என்னை ஆராதிக்க முடியாது கொண்டு போக போறேன். அந்த ஆராதனையில உண்டாகிற எல்லா மகிமையும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமெனா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த பூமியிலையும் நம்ம அப்பப்போ கர்த்தரை துதிச்சு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தும் போது என்ன சொல்லணும்? எல்லா மகிமையும் உங்களுக்கு தான்ப்பா, நாங்க ஒன்றுமே இல்லை. நம்மெல்லாம் இப்படிப்பட்டவங்க, வெறுமையான பாத்திரம், மண்ணு, உதவாதது. அவருடைய கிருபை மேல ஊற்றப்பட்டதுனாலதான் நம்மளை கனத்துக்குரியவர்களாக வைத்திருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோமே அந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, பகல் காலத்துல உங்க வேதத்தை சிந்திக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சபை பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு பரலோகத்தில் நடக்கிற காட்சியை நாங்கள் வாசித்து தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தில் நாங்கள் வெறுமையாக இருக்க போறதில்லை, உங்களை எப்பொழுது துதிக்கிறவர்களாகவே எங்களை வைத்திருக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பூமியில இருக்கும்போது துதிக்க நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் சோம்பல் படக்கூடாதப்பா. எப்பெல்லாம் எங்களுக்கு சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாளில் ஜெபத்திலே கலந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.